Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் அண்ட் மெயில் எப்போ வரும்ன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், அதாவது டிசேபிள் கேண்டிடேட்ஸ், சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே வருவாங்க. இதற்கான கட் ஆஃப் மெயில் எப்போ வரும்ன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அதாவது 11/6/2025 பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 5 இயர்ஸ் அஃபிலேட்டட்க்கு ஆனர்ஸ்க்கு ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப், அடுத்தது வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ மற்ற இருக்கிற ஸ்டூடெண்ட் மத்தியில் இருக்கிற குழப்பம் என்னென்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் எப்போ மேம் வரும், மெயில் எப்போ வரும், நாங்கள் செலக்ட் ஆகுமா மாட்டோமா, எங்களுக்கு கட் ஆஃப் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிற பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸோ இல்லை சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனோ அல்லது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்களோ, அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்கீங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து செப்பரேட்டாக வந்து மெயில் அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக செலக்ட் ஆகிருக்கீங்க, ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து இந்த டேட்டில் கூட உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள். இந்த டேட்டில் வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணணுன்றதை உங்களுக்கு மெயிலில் வந்து தனியாக செப்பரேட்டாக சென்ட் பண்ணிவிடுவாங்க. TNDALU வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க லாஸ்ட் இயர் வரைக்கும். இந்த இயரும் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து அவங்களுக்கு தனியாக தான் அனுப்புவாங்க. இப்போ எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் எனக்கு கிடைக்கும் மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க 74 அந்த ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு காலேஜ் அலாட் ஆகியிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 85க்கு மேலே இருந்ததுன்னா கன்ஃபார்மாக வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கீழே சீட் கவர்மெண்ட் காலேஜ்லேயே கிடைக்கும். அதுக்கு கீழே இருந்ததுன்னா மேபி வந்து ப்ரைவேட்டில் கிடைக்குமா என்பதை கன்ஃபார்மாக தெரியல. ஓகேங்களா? மெயில் எப்போ வரும், கட் ஆஃப் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்கான பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. 7.5க்கும் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதற்கான ஆன்லைன் கவுன்சிலிங் டேட்டும் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த பிட்வீன் டைம்லேயே வந்துட்டு யாரெல்லாம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் செலக்ட் ஆகிருக்கீங்களோ உங்களுக்குமே வந்து மெயில் வர ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட்லி வந்து அப்படி தான் அனுப்புவாங்க. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைனா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க, கட் ஆஃப் வச்சுருக்கேன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நான் வச்சுருக்கேன், ஆனால் வந்துட்டு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, எனக்கு ஜென்ரல் கேட்டகரியிலே வந்துட்டு கிடைக்கும், நான் வந்து லாகின் பண்ணி அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. உங்களால் லாகின் பண்ண முடியுதுன்னா லாகின் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ஸ்லாட் ஓப்பன் ஆகுதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். ஆனால் வந்துட்டு இந்த பிட்வீன் டைம்லேயே உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் அண்ட் மெயில் எல்லாமே வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னொன்று வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட், இதுவுமே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் தான் வரும். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க, நான் வந்து அதுக்கான தகுந்த ஆவணங்கள் எதுவுமே வச்சில்ல, அதாவது சர்டிஃபிகேட் எதுவுமே வச்சில்ல, டிசபிலிட்டிக்கு ஆகட்டும், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேட்டுக்கு ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு இதுவாகட்டும், கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இல்லை, ஆனால் நான் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எஸ் கொடுத்துட்டேன், அதால் எதனா ப்ராப்ளம் வருமானா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுதுனா அந்த ஸ்பெஷல் கேட்டகரியை வந்து நீங்கள் பெறுவீங்க. அப்படி இல்லைனா உங்களை வந்து ஜென்ரல் கேட்டகரியில் தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அதுக்கான அனெக்சர் ஃபார்மை வந்து TNDALU வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர் பர்சன் கிட்ட வந்து சைனும் சீலும் வாங்க சொல்லியிருப்பாங்க. அந்த சைனும் சீலும் வாங்கி கையில் வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனாக அவங்களுடைய சில்ட்ரனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பேரண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அதுக்கான ஆவணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து
அதையும் வந்து கலெக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுடைய சில்ட்ரனாக இருக்கீங்கன்னா அவங்க அதுக்கான டாக்குமெண்ட்டும் அவங்க வச்சுருப்பாங்க. அதையுமே வந்து உங்ககிட்ட கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி கிளியராக வைங்க, பிளர் ஆகிற மாதிரி வைக்காதீங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு மெயில் வரும், கட் ஆஃபும் அதிலே வரும். நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. 85க்கு அபோவ் இருக்கவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கிடைச்சிரும் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். ஏன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் பற்றி நிறைய ஸ்டூடெண்ட் மைண்டில் குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது. இது அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தரும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.